ராஜா, இந்த ஊர்ல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? அது அது வந்து அது வந்து சுசி, கண்டிப்பா அதுக்கான காரணத்தை காலையில சொல்றேன். இப்ப நீ நிம்மதியா கண்ண மூடி தூங்குமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம கரு தொடர் கதையோட பார்ட் 13 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கருவோட 12 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இந்த கதையை அவங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனையில் உயிர் விடுங்கள். அத்தியாயம் 23. மயானபுர கிராமம். காலை 8 மணி. ராஜா, ராஜா, எந்திரி ராஜா. ராஜா, என்ன என்ன சுசி? ஒன்றும் இல்லை, இந்த காஃபி எடுத்துக்கோ. காஃபியா? என்னாச்சு திடீர்னு? என்னாச்சு? ஏன் இதுக்கு முன்னாடி நான் காஃபி போட்டு கொடுத்தது இல்லையா? அப்படி இல்ல, இப்ப முடியாம இருக்கேல, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் நீ காஃபி எடுத்துக்கோ. ம். ராஜா குழப்பத்தோட அந்த காஃபி எடுத்து குடிக்கிறான். ராஜா அந்த காஃபியை குடிச்சு முடிக்க சுசிலா ஒரு துண்டை எடுத்து கொடுத்து, போ ராஜா, போய் குளிச்சுட்டு வா. எதுக்கு? போ ராஜா, போய் குளி. போ 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 போ. சுசிலா செல்லம்மா ராஜாவை பாத்ரூம் வரைக்கும் தள்ளிட்டு போய் உள்ள தள்ளி கதவை சாத்துறா. ராஜா பல குழப்பங்களோட குளிக்கிறான். ஏனோ ராஜாக்கு சுசிலா ரொம்ப நார்மலா இருக்கிறத பார்க்கும்போது அப்நார்மலா அவ இருக்கிற மாதிரி தோணுது. பல யோசனைகளோட ராஜா குளிச்சுட்டு வெளியில வரான். ராஜா, சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னாச்சு சுசி? என்னாச்சு? இல்ல, ஒன்றும் இல்லை. ம், சீக்கிரம் போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து. ம். ராஜா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர, ராஜா சீக்கிரம் வா, தோசை ஊற்றி வச்சிருக்கேன், சாப்பிட வா. ராஜா குழப்பத்தோடையும் தயக்கத்தோடையும் சாப்பிட உட்கார்றான். சுசிலா ராஜாக்கு தோசை வச்சு கொடுக்குறா. இந்த ராஜா, சட்னி போட்டுக்கோ. சுசிலா சட்னி போட ராஜா எதுவும் புரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே ஒரு வாய் தோசையை பிச்சு வாய்க்கிட்ட கொண்டு போறான். ம், இப்ப சொல்லு ராஜா, இந்த ஊர்ல இவ்ளோ பிரச்சனை இருந்தும் எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? இதை கேட்டதும் வாய்க்கிட்ட கொண்டு போன தோசைய மறுபடியும் தட்டில் வைக்கிறான். அது அது வந்து ம், சொல்லு ராஜா, எதுக்காக என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? சுசி, சொல்லு. லீலா. லீலா? ம். ஸ்ரீலீலா. இல்ல, எனக்கு புரியல. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் சொல்லியிருக்கேன்ல, இது என் பாட்டியோட ஊரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேன் என் பாட்டியை பார்க்க. ராஜா சுசிலா கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சான். மயானபுர கிராமம் 10 வருடத்திற்கு முன் இரவு 9 மணி. ராசா, ஐயா ராசா, டிவி அமர்த்திட்டு சாப்பிட வாங்கன்னு. பாட்டி, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்லை. என்ன ராசா நீ, எனக்காக கொஞ்சம் சாப்பிடியா? உனக்காக தானே பாட்டி ஆசாசியா செஞ்சேன். ஐயோ பாட்டி, வேணாம். ஊர்ல இருந்து வந்ததே அலுப்பா இருக்குது. ம், சரியா. பாட்டி முகம் சோகமாகுது. அதை பார்த்த ராஜா பாட்டி கிட்ட வந்து அவங்க நாடியை பிடிச்சி செல்லமா கொஞ்சிக்கிட்டே, பாட்டி, சரி விடு, நீயே சாப்பாடு போட்டு ஊட்டி விடு, ஓகே? ம், சரியா. பாட்டி சாப்பாடு போட்டு ராஜாக்கு ஊட்டி விடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ராஜா பாட்டி கிட்ட, பாட்டி, நீ சாப்பிட்டு படு, நான் கொஞ்சம் நடந்து கொடுத்துட்டு வரேன். சாமி, இந்நேரமா? வேணாமியா? ஏன், என்னாச்சு பாட்டி? ஊரு முன்ன மாதிரி இல்லையா? ஒரு 2-3 வருஷமாவே பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு, அதான். பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ சாப்பிடு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ம், பார்த்து சீக்கிரம் வந்துருக்கண்ணு. ராஜா வீட்டை விட்டு வெளியில வரான். ஊரே ஜில்லோன்னு இருக்கு.
வெளியில யாரையுமே காணோம். அப்ப ராஜா மனசுக்குள்ள, என்னாச்சு? 9 மணி கூட ஆகலை, ஊருக்குள்ளே யாரையும் காணோம். அதுக்குள்ளே எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தாங்களா என்ன? ராஜா அப்படியே காத்து வாங்கிக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்து வர, அப்போ ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியுது. அதை பார்த்ததும் ராஜா பதட்டமாகறான். கை கால் மெல்ல நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அவனோட மனசு திரும்பி பார்க்காம அங்கிருந்து ஓட சொல்லுது, இன்னொரு பக்கம் அது என்னன்னு போய் பார்க்க சொல்லுது. இது ரெண்டுக்கும் நடுவுல ராஜா கண்ணை மூடி திறக்க அங்க இருந்த அந்த உருவம் காணாம போகுது. ராஜா பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறான். இதய துடிப்பு வெளியில கேட்க ஆரம்பிக்குது. ராஜா பயத்துல பக்கத்துல இருக்கிற வீட்டு சுவத்துக்கு பின்னால போய் ஒளியிறான். பெருமூச்சு விட்டபடி மெல்ல வெளியில எட்டி பார்க்கறான். அந்த நேரம் அவனுக்கு பின்னால ஒரு சத்தம். ராஜா பின்னாடி திரும்பி பார்க்கலாம்னு நினைக்க, டக்குன்னு பின்னால இருந்து அவனோட முகத்தை மூடி ஒரு கட்டையை வச்சு அவன் தலையிலேயே அடிக்க. யாரு யாரது? விடுங்க விடுங்க. என்ன சொல்லுடா, நீதானே அது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானே, சொல்லுடா. ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? விடுங்க விடுங்க. என்ன ஆளை பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தெரியல. இந்த நேரத்துல உனக்கு என்னடா வேலை இங்க, சொல்லு. ஏங்க நான் இந்த ஊர்க்காரன் இல்லதாங்க, சிலம்பாய் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க பேரனாங்க நானு. எது? சிலம்பாய் கிழவி பேரனா? ஹலோ, என்ன என் பாட்டியை கிளவின்லாம் சொல்றீங்க? விடுங்க. என்ன பாரா, கிழவின்னு தானே சொல்ல முடியும். எது? மறுபடியும் கிளவியா? துணி எடுங்க. ஐயோ மன்னிச்சிருங்க. அந்த பொண்ணு ராஜா முகத்துல மூடி இருந்த துணியை எடுக்கிறா. ராஜாக்கு கண்ணு மங்களா இருக்க, ராஜா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அந்த பொண்ணு பக்கம் திரும்புறான். ராஜா கண்ணுக்கு அந்த பொண்ணு மங்களா தெரிஞ்சாலும் அவ்வளோ அழகா தெரிகிறா. கண்ணை நல்லா தேய்ச்சிக்கிட்டே ராஜா தெளிவா அந்த பொண்ணை பார்க்க அவ அவ்வளோ அழகா இருக்கா. அப்படி ஒரு பேரழக ராஜா இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லை. மன்னிச்சிருங்க, நீங்க சிலம்பாய் கிழவி வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன். ஐயோ பரவாயில்லைங்க, அந்த கிழவி வீட்டுக்கு வந்தாலே தெரியற அளவுக்கு அந்த கிழவி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. ஆமா, நீங்க இந்நேரம் அதுவும் இந்த இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது அதோ அந்த வீடு தான் கீதாக்கா வீடு. அவங்களுக்கு இப்போ 7வது மாதம். கொஞ்ச காலமாக இந்த ஊரில் 7வது மாதம் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காணாமல் போயிட்டுருக்காங்க. அவங்கள பேய் தான் தூக்கிட்டு போகுதுன்னு ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் அதை நம்பலை. உயிருள்ள மனுஷன்தான் இதை பண்ணுறான். அவனை பிடிக்கிறதுக்காக தான். சாச்சா, இன்னைக்கும் வரலாம், இல்லாட்டி நாளைக்கு வரலாம், நாளைக்கும் இல்லைன்னா இன்னும் ஒரு வாரத்தில் கூட வரலாம். என்னங்க சொல்றீங்க? அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்க போறீங்களா? அதுவும் தனியாக தான். இப்போதைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. அப்புறம் இது வரைக்கும் காணாமல் போன யாரும் பகலில் காணாமல் போகலை. அதனால பகலில் ரெஸ்ட் எடுத்துட்டு ராத்திரியில் காவல் இருக்கேன். கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. எத்தனை நாள் இப்படி காவல் இருக்கீங்க? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? ஒரு 3 நாளாக இருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளே அவன் கீதாக்காவை கடத்திடுவான். ஆனால் அதுக்குள்ளே நான் அவனை கண்டிப்பாக பிடிச்சி இந்த ஊர் முன்னாடி நிறுத்தாமல் விட மாட்டேன். பாரா, சூப்பருங்க. சரி ஓகே, நீங்கள் பார்த்து பத்திரமா காவல் இருங்க. நான் போய் என் பாட்டிக்கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு உங்களுக்கு கம்பெனி கொடுக்க நானும் வந்துடுறேன். ஆஹா, சரி வாங்க. வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. ராஜா அங்கிருந்து வேகமாக கிளம்புறான். அவன் இப்போ நடந்துட்டு இருந்தாலும் ஏனோ அவனுக்கு பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. திரும்ப திரும்ப அவன் முகம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டே நடந்துட்டு இருந்த அவனுக்கு காதல் பைத்தியம் பிடிச்சி. ராஜா அவன் பாட்டி வீட்டுக்கு வந்தான். பாட்டி அப்பதான் பாய விரிச்சாங்க. ராஜாவை பார்த்ததும், என்ன ராசா நீ வெரசா போயிட்டு வெரசா வர மாட்டியா? நான் பயந்தே போயிட்டேன். சரி ராசா, நீ போய் உள்ள ரூம்ல படுத்துக்க. சரி பாட்டி. ராஜா பெட்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அந்த பொண்ணை நினச்சி சிரிச்சு அந்த சின்ன ரூம்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே 10 நிமிஷம் கழியுது. சத்தம் இல்லாமல் ரூமை விட்டு வெளியில் வரான். பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே மெல்ல வீட்டை விட்டு வெளியில் வந்து கதவை சாத்திட்டு வேகமாக அந்த பொண்ணை தேடி சிரிச்சுக்கிட்டே ஓடி வரான். கீதா மருது அவங்க வீட்டை நெருங்குறான்.
அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்தா. அந்த பொண்ணை சத்தம் இல்லாம ராஜா தேடி போக அந்த பொண்ணு மயக்கம் போட்டு தரையில விழுந்து கிடக்குது. ஏங்க 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 என்னாச்சு? ராஜா பதறி அடிச்சு போய் அந்த பொண்ணை தூக்க அந்த பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குது. யார் இந்த லீலா? இந்த கதைக்கும் சுசீலாவை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? லீலாக்கு இப்போ என்னதான் ஆச்சு? இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸை பிங் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.